Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். Welcome back to our channel Healthifyu Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி செய்யறதுக்காக நம்ம ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுமே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், வீட்லேயே அரைச்ச மட்டன் மசாலா இது 3 தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மட்டன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி லிட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு குழம்பா வேணுன்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இதே கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you.